அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இலக்கணம் படித்த அறிஞர்களால் பெரும் தர்க்கத்துக்கு உள்ளாகிற தொல்காப்பியம் 129 பற்றியும், ஜெயின் அப்படிங்கிற சொல் தமிழில் சமணங்கிற சொல்லா எப்படி மாறினதை பற்றியும், சகரத்தை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல சா, சை, சௌ இந்த எழுத்துக்களால் எந்த சொற்களும் தொடங்காதுன்னும், சங்கம் அப்படிங்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லைனும், வட இந்திய ஜினர்களாலேயே சங்கம் அமைத்து இலக்கியங்கள் இயற்றப்பட்டதுன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது சாவில் எந்த சொல்லுமே தமிழில் தொடங்காது அப்படிங்கிறதான். இதுக்கு அவங்க சான்றா முன்வைக்கக்கூடியது தொல்காப்பியம் 29வது நூற்பாவை தான். அது என்ன நூற்பா, அதுக்கு அவங்களோட விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். உங்களுக்கு புரிகிறதுக்காக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன், பொறுமையாக கேளுங்க. முதல்ல இதோட முந்தைய மற்றும் பிந்தைய நூற்பாவை பார்க்கலாம். நூற்பா 28 க த ந ப ம என்னும் ஆவைந்தெழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லுமார் முதலே. இதை புரிஞ்சுக்கணுன்னா தொல்காப்பியர் காலத்தில் எழுத்துங்கிறதே வெறும் 30 தான், உயிர் 12, மெய் 18. மீதி வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இந்த 30 சார்ந்து தான் வரக்கூடியது. இதில் க த ந ப ம இந்த 5 எழுத்துங்கிறது மெய் எழுத்துக்கள், அதாவது இக், இத், இன், இப், இம். இந்த எழுத்துக்கள் எல்லா உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து நிறைய உயிர்மை எழுத்துக்களாக மாறி சொல்லுக்கு முதல்லையே வரும். எடுத்துக்காட்டு இந்த மாதிரி சொற்கள் நிறையா. இதோட நூற்பா 29ல் சகர கிளவியும் அவற்று ஓரற்றே ஆ, ஐ, ஔ எனும் 3 அலங்கடையே. இதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம், சகரமும் சொல்லுக்கு முதல்ல வரும், ஆனால் ஆ, ஐ, ஔ என்னும் எழுத்துக்களோட சேர்ந்து வராது. அதாவது இச் கூட்டல் ஆ சா, இச் கூட்டல் ஐ சை, இச் கூட்டல் ஔ சௌ. இந்த சொற்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னு இதுக்கு அவங்க விளக்கமும் கொடுக்குறாங்க. சாவுல சக்கரம், சைல சையம், சௌல சௌரியம். இந்த மாதிரி சொற்கள் வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் இல்லை, வடமொழி சொல்லுன்னு. அப்போ சங்கு, சருமம், சத்து போன்ற 100க்கும் மேற்பட்ட சொற்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கேன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியல. இந்த நூற்பாவுடைய உண்மையான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த நூற்பா எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எழுத்து போலிகளை பற்றி கூறக்கூடிய நூற்பாக்களில் ஒன்றா இருக்குது. எழுத்து போலிகள்னால் வேற ஒன்றும் இல்லை, ஒரே உச்சரிப்பு ஆனால் 2 வேறு எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு இதோட அடுத்த நூற்பாவான 30வது நூற்பாவை வச்சே இதை பார்க்கலாம். நூற்பா 30 உ, ஊ, ஓ, ஓ என்னும் 4 உயிர் வா என் எழுத்தோடு வருதல் இல்லை. இதோட விளக்கம் என்னன்னா, இவ் கூட்டல் உ, உ, இவ் கூட்டல் ஊ, ஊ, இவ் கூட்டல் ஓ, ஓ, இவ் கூட்டல் ஓ, ஓ. இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லுக்கு முதல்ல வருதல் கிடையாது. அதாவது உலகமோ ஒன்று தான், ஏறக்குறைய ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் நம்ம உலகத்தையே எடுத்துக்கலாம். நன்றோம் ஒன்று தான், ஆனால் நம்ம நன்றையே எடுத்துக்கலாம். தையல் ஒன்று தான், ஆனால் நம்ம தையலையே எடுத்துக்கலாம். அதாவது ஒரே உச்சரிப்பு ஆனால் இருவேறு சொற்கள். இப்போது நூற்பா 28ல் இக், இத், இன், இப், இம் இந்த 5 எழுத்துக்களுக்கும் வரையறை கொடுக்குறாரு. நூற்பா 30ல் இவ்ங்கிற எழுத்துக்கு வரையறை கொடுக்குறாரு. ஆனால் நூற்பா 29ல் சகர கிளவிக்கு தான் வரையறை கொடுக்குறாரே தவிர சகர எழுத்திற்கு அல்ல. சகர கிளவியும் அவற்று ஓரற்றே. அது என்ன கிளவினா, எழுத்துங்கிறது வரி வடிவம், கிளவிங்கிறது அதன் மொழி வடிவம். அதாவது சகரத்தின் கிளவி. அது என்ன கிளவி? சாதான் அந்த கிளவி. சாதான் உண்மையான சா, இதனுடைய கிளவி சா. நாம் சான்னு உச்சரிக்கக்கூடாது, சான்னு தான் உச்சரிக்கணும். இந்த உச்சரிப்புக்கு தான் வரையறை கொடுக்குறாரே தவிர விதி கொடுக்கப்படலை. இந்த உச்சரிப்பு சரியானது தானா அப்படின்னு பார்த்தா, தமிழ் எழுத்துக்களில் மெய் எழுத்துக்கள் 18. அந்த மெய் எழுத்துக்களை உச்சரிப்பின் அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தியிருக்காரு. வல்லினம், மெல்லினம், இடையினம். இதில் வலிமையாக ஒலிக்கக்கூடியது வல்லினம். இந்த வல்லினத்தில் தான் இக், இச், இட், இத், இப், இர் இந்த எழுத்துக்கள்லாம் வருது. இந்த மெய்யெழுத்துக்களெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோமோ
அதை அப்படியே பின்னோக்கு வடிவத்தில் தான் அதோடைய உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். இக் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்தை உச்சரிக்கும் போது அதை அப்படியே பின்னோக்கி உச்சரித்தா, உங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னால், ரிவர்ஸில் சொன்னால் அது க அப்படின்னு வரும். இதே மாதிரி இட் அப்படிங்கிற சொல்ல பின்னோக்கி உச்சரித்தா டா அப்படின்னு வரும். இதே வரிசையில் இச்சுக்கு சா தான் வருமே தவிர சா வராது. தமிழுக்கே உரிய சிறப்பு சொற்கள் வரிசையில் இந்த சாவும் ஒன்று. இன்றைக்கும் வடமொழி சொற்கள் தொடர்பில்லாத மொழிகளில் இந்த சா உச்சரிப்பை அழுத்தமாக பார்க்கலாம். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இந்த உச்சரிப்பை மிக அழுத்தமாக கொடுக்குறாங்க. இப்போது இந்த சாங்கிற கிளவிக்கு வரையறை கொடுக்கப்பட காரணம் என்னவா இருந்திருக்கும்? தொல்காப்பியங்கிறது மொழி முழுமையடைந்த நிலையில் எழுதப்பட்ட ஒன்று. தொல்காப்பியர் காலத்தில் தமிழ் மண்ணுங்கிறது இன்றைய கர்நாடகம், ஆந்திரம், கலிங்கம்னு இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக இருந்திருக்கு. அங்கே எல்லாம் பேசப்பட்ட மொழியாக தமிழ் இருந்திருக்கு. இதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது. மொழி அறிஞர்கள் சொன்ன சான்றே நிறையா இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தொல்காப்பியருடைய காலத்தில் வடமொழின்னு சொல்லக்கூடிய எழுத்து வடிவம் இல்லாத ஒரு சில மொழிகளும் பேசப்பட்டு வந்தது. பின்னாடி தமிழ் எழுத்து வடிவத்திலிருந்து அவங்க வரி வடிவம் கண்டுபிடிக்கிறாங்க. அதையே பெருமளவும் பயன்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒலிக்குறிப்பு மொழிகளில் அதிகமாக இடம்பெற்றதான் இந்த சகரம். இதனால் இந்த விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதோட பின்னாட்களில் சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இஜ்ஜின்ட்டு ஒலிக்குறிப்புகளோடு பேசக்கூடிய ஐரோப்பிய பூர்வீக மக்களுடைய ஊடுருவலும் பெருமளவு நடந்தது. அவர்களுடைய ஒலிக்குறிப்பு மொழியில தான் இஷ் மாதிரியான ஒலிகள் பேசப்பட்டு வந்தது. சகரத்துக்கும் தென்னிந்திய சகரத்துக்கும் இடைப்பட்ட வேற்றுமைக்காக இந்த நூற்பா இயற்றப்பட்டிருக்கலாமே தவிர சாங்கிற எழுத்துனால எந்த சொல்லும் தொடங்காதுங்கிற வரையறை கிடையாது. பின்னாட்களில் ஒலிக்குறிப்பு மொழிகள் அதிகமாக வந்தப்போ அதை முறைப்படி தமிழாக்கம் செய்கிறதுக்காக ஏறக்குறைய ஒரே உச்சரிப்பு கொண்ட சொல்லான சகரத்தை சொல் மாற்றாக பயன்படுத்தினாங்க. எடுத்துக்காட்டா ஜின அப்படிங்கிற சொல்ல முறைப்படி தமிழாக்கம் செய்ய சாவை சமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட உயர் திணையில் பன்மையை குறிக்க பயன்படுத்தும் பலர்க்கை சொல்லான விகுதியும் சேர்த்து சமணர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நூற்பா மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சா, சை, சௌ இந்த சொற்களால் எல்லா எழுத்தும் தொடங்கும். உச்சரிக்கும் போது சகரமாக ஒலிக்கப்படணும். இதை தவிர்த்து அல்லது சார்ந்து அல்லது இதன் வழியாக வரக்கூடிய சில சொற்களை சகரமாகவும் ஒலிக்கப்படலாம்னு தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் எந்த ஒரு மொழிக்கும் யாரும் வரையறை தான் கொடுக்கப்பட முடியுமே தவிர அதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த காணொளி அவ்வளோதான். இந்த காணொளியில் ஏதாவது குறை இருந்தால் தமிழ் படித்த நற்றறிஞர்கள் பொறுத்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி.